இன்றைய இந்த வீடியோ தினமும் வீட்டு பொறுப்புகளில் தங்களை மறந்து வாழும் அனைத்து பெண்களுக்காகவே சிறப்பாக உருவாக்கப்பட்டுள்ளது. காலை எழுந்தவுடன் மற்றவர்களுக்காக வாழத் தொடங்கி இரவு சோர்வாக தூங்கிவிடும் முன் தங்கள் கனவுகளை கூட நினைக்காமல் இருக்கும் பெண்களுக்காக. ஆனால் இன்று இந்த வீடியோ உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடும். ஏனெனில் இன்று நாம் பேசப்போவது காலை 5 மணி ரகசியம் பற்றி. அதை நீங்க புரிந்து கொண்டு உங்க வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் நீங்க வீட்டை பார்த்து கொள்வது மட்டுமல்ல, உங்க அடையாளத்தையும் உருவாக்குவீங்க. ஆகவே நேரத்தை வீணாக்காமல் தொடங்கலாம். காலை 5 மணி அது ஒரு நேரம் மட்டுமில்ல, அது ஒரு வாய்ப்பு, ஒரு புதிய தொடக்கம். உலகம் முழுக்க தூங்கிக் கொண்டிருக்கும்போது சிலர் மட்டும் விழித்திருப்பாங்க. அவர்கள்தான் பின்னர் தங்கள் விதியை எழுதுறாங்க. நீங்க யோசிக்கலாம், நாம் ஏற்கனவே இவ்வளவு வேலை செய்றோம், இன்னும் 5 மணிக்கு எழுந்தால் என்ன மாறும்? இதை கேளுங்க, உங்க முழு நாள் மாறும். மெல்ல மெல்ல உங்க முழு வாழ்க்கையும் மாறும். 5 AM உங்களுடன் நீங்க சந்திக்கும் நேரம். நாள் முழுவதும் நீங்க உங்க குடும்ப உறுப்பினர்களுக்காக வாழ்கிறீங்க. குழந்தைகள், கணவர், குடும்பம். ஆனா காலை 5 மணி அது உங்க நேரம். அப்போது நீங்க உங்களிடம் கேட்கலாம், நான் என்ன விரும்புகிறேன்? நான் என்ன ஆக வேண்டும்? என் கனவுகள் என்ன? அதிலிருந்தே மாற்றம் ஆரம்பமாகிறது. நீங்க சீக்கிரம் எழும்போது உங்க மனம் அமைதியாக இருக்கும். எந்த சத்தமும் இல்லை, எந்த அவசரமும் இல்லை. உங்க எண்ணங்களை தெளிவாக கேட்க முடியும். அதிலிருந்தே தெளிவு வருகிறது. நீங்க 10 நிமிடம் தியானம் செய்யலாம், அல்லது இறைவனை நினைக்கலாம், அல்லது அமைதியாக உட்கார்ந்து உங்களை பற்றி சிந்திக்கலாம். மெல்ல மெல்ல நீங்க உணர்வீங்க, நீங்க உள்ளிருந்து வலுவாக மாறிக்கொண்டிருக்கிறீங்க. இந்த பழக்கம் உங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தும். உண்மை என்னவென்றால், எல்லோரும் வெற்றி பெற விரும்புறாங்க, ஆனால் எல்லோரும் உழைக்க விரும்பவில்லை. காலை 5 மணிக்கு எழுவது எளிதல்ல, ஆனால் அதை செய்பவர் தானாகவே மற்றவர்களை விட முன்னேறி விடுகிறார். நீங்க யோசித்து பாருங்க, மற்றவர்கள் தூங்கும்போது நீங்க உங்க கனவுகளில் வேலை செய்து கொண்டிருக்கிறீங்க. அதுதான் ஒரு சாதாரண மனிதன் மற்றும் ஒரு சிறப்பு மனிதன் இடையிலான வித்தியாசம். உங்களை மாற்றும் சக்தி. நீங்க தினமும் 5 மணிக்கு எழுந்தால் உங்களுள் ஒரு ஒழுக்கம் உருவாகும். மற்றும் நினைவில் கொள்ளுங்க, ஒழுக்கமே விதியை மாற்றும். சிறிய விஷயங்களிலிருந்து தொடங்குங்க. 10 நிமிடம் நல்ல புக்ஸ் வாசிக்கவும், 10 நிமிடம் உங்க கனவுகள் அதை எப்படி அடையலாம் என்று எழுதவும், 10 நிமிடம் உடற்பயிற்சி செய்யவும். இந்த சிறிய அடிகள் உங்களை மிகவும் உயரத்துக்கு கொண்டு செல்லும். வீட்டு வேலை பிளஸ் தனி வளர்ச்சி. பல பெண்கள் சொல்வார்கள், எங்களுக்கு நேரமே இல்லை என்று. ஆனா உண்மை என்னவென்றால், நேரம் கிடைக்காது, நேரத்தை நாம தான் உருவாக்க வேண்டும். 5 மணிக்கு எழுந்தால் நீங்க உங்களுக்காக 1 மணி நேரம் எடுத்துக்கொள்ளலாம். பிறகு அமைதியாக உங்க வீட்டு பணிகளையும் செய்யலாம். இதனால் என்ன நடக்கும்? நீங்க மன அழுத்தமின்றி இருப்பீங்க. வேலைகள் சீக்கிரம் முடியும். மிக முக்கியமாக நீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நீங்க மாறினால் வீடும் மாறும். ஒரு பெண் தனியாக மட்டும் மாறமாட்டாள், முழு வீட்டையும் மாற்றுவாள். நீங்க நேர்மறையாக இருந்தால் உங்க வீடும் நேர்மறையாக இருக்கும். நீங்க மகிழ்ச்சியாக இருந்தால் உங்க குழந்தைகளும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. நீங்க வலுவாக இருந்தால் எந்த சூழ்நிலையும் உங்களை அசைக்க முடியாது. ஒரு உண்மை, யாரும் வந்து உங்க வாழ்க்கையை மாற்ற மாட்டாங்க. எந்த அதிசயமும் நடக்காது. நீங்களே எழுந்து நீங்களே மாற வேண்டும். அதற்கான முதல் படி காலை 5 மணி. தொடக்கம் கடினமாதான் இருக்கும். முதல் நாள் கடினம், 2ஆம் நாள் இன்னும் கடினம். ஆனால் 7 நாட்களில் அது பழக்கமாகும். 30 நாட்களில் நீங்க உங்களை அடையாளம் காண முடியாத அளவு மாறியிருப்பீங்க. வெற்றியின் ரகசியம் என்ன தெரியுமா? வெற்றி பெற்றவர்கள் கடினமா வேலை செய்யவில்லை, அவர்கள் அதே வேலைகளை வேறு முறையில் செய்கிறார்கள். 5 AM ரொட்டீன் அதே மாற்றமான வழி. இன்று உங்களிடம் ஒரு கேள்வி கேளுங்க, நான் இவ்வாறே வாழ வேண்டுமா? நான் பிறருக்காக மட்டும் வாழ வேண்டுமா, அல்லது என் அடையாளத்தை உருவாக்க வேண்டுமா? உங்க பதில் ஆம், நான் மாற வேண்டும் என்றால் நாளை இல்லை, இன்று தொடங்குங்க. நீங்க காலை 5 மணிக்கு எழும்போது நேரம் மட்டும் மாறாது, உங்க சிந்தனையும் மாறும். முன்பு சிறிய விஷயங்களுக்கு கோபம் வந்தது, இப்போது அவை உங்களை பாதிக்காது. முன்பு பிறரின் வார்த்தைகளால் உடைந்தீர்கள், இப்போது நீங்க உங்களை சமாளிக்க கற்றுக்கொள்கிறீர்கள். ஏனெனில் காலை அமைதி உங்களை வலுவாக்குகிறது. உள்ளார்ந்த சக்தி விழித்தெழுகிறது. நீங்க கவனித்தீங்களா?
நாம் நாள் முழுவதும் பிஸியாக இருப்பதால் நம் உள்ளத்தின் குரலை கேட்க முடியாது. ஆனால் காலை 5 மணிக்கு உங்க உள்ளம் உங்களிடம் பேசும். அது சொல்வது, நீ இன்னும் சிறப்பாக செய்ய முடியும், உன்னுள் பெரிய சக்தி இருக்கிறது என்று. இதிலிருந்து தன்னம்பிக்கை உருவாகிறது, சுயமரியாதை அதிகரிக்கிறது. நீங்க உங்களுக்காக நேரம் எடுத்துக்கொள்ளும்போது நீங்க உங்க மதிப்பை புரிந்து கொள்வீர்கள். நானும் முக்கியமானவள் என்று உணர்வீர்கள். அதுவே உங்களை மற்றவர்களிடமும் வலுவாக மாற்றும். இப்போது நீங்க எல்லாவற்றிற்கும் எஸ் என்று சொல்ல மாட்டீர்கள். உங்க கருத்தை சொல்ல கற்றுக்கொள்வீர்கள். 5 AM ரொட்டீன் மூலம் மன அழுத்தமற்ற வாழ்க்கை கிடைக்கும். நீங்க 7-8 மணிக்கு எழுந்தால் அவசரம், பதட்டம். ஆனால் 5 மணிக்கு எழுந்தால் அனைத்தும் அமைதியாக நடக்கும். நீங்க முழு நாளையும் கட்டுப்படுத்துவீங்க. நாள் உங்களை கட்டுப்படுத்தாது. சிறிய மாற்றம், பெரிய விளைவு. காலை ஒரு டம்ளர் தண்ணீர் குடிக்கவும், 5 நிமிடம் இறைவனை நினைக்கவும், 10 நிமிடம் உங்கள் இலக்குகளை எழுதவும், 10 நிமிடம் புதியதை கற்றுக்கொள்ளவும். இவை சிறியது போல தோன்றலாம், ஆனால் வாழ்க்கையை மாற்றும். ஒப்பீட்டை விடுங்க. மற்றவர்களை பார்த்து துன்பப்பட வேண்டாம். நேற்றைய உங்களை விட இன்று சிறப்பாக இருங்க. அதுவே வளர்ச்சி. உங்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்க. நீங்க அனைவரையும் கவனிக்கிறீங்க, ஆனால் உங்களை கவனித்தீர்களா? 5 AM ரொட்டீன் உங்களை நேசிக்க கற்றுக் கொடுக்கிறது. தொடர்ச்சிதான் சக்தி. ஒரு நாள் செய்வது எளிது, ஆனால் தினமும் செய்வதுதான் வெற்றி. பெர்ஃபெக்ட்டா செய்ய வேண்டாம், தொடர்ச்சியாக செய்யுங்க. ஒரு நாள் தவறினால் அடுத்த நாள் தொடங்குங்க. அதுவே வெற்றி. உண்மை, மாற்றம் மெதுவாகதான் நடக்கும். ஒரு விதை உடனே மரமாகாது. அதேபோல் உங்க முயற்சியும். நிறுத்தாதீங்க. சிலர் எப்போதும் முன்னேறுகிறார்கள், ஏனெனில் அவர்கள் தங்கள் காலையை வெல்கிறார்கள். காலை மன வலிமை உருவாக்கும் நேரம். 5 மணிக்கு எழுவது உங்க மூளை பயிற்சி பெறுகிறது. நான் பலவீனமில்லை என்று நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்கள். அதுவே வாழ்க்கையில் உங்களை காப்பாற்றும். கம்ஃபர்ட் சோன் விட்டு வெளியே வாங்க. ஆறுதல் முடிந்த இடத்தில்தான் வளர்ச்சி தொடங்குகிறது. உங்களை நீங்களே மோட்டிவேட் செய்யுங்க. யாரும் வரமாட்டாங்க, நீங்களே எழ வேண்டும். ஐ am enough என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. நெகட்டிவ் எண்ணங்களை கட்டுப்படுத்துங்க. என்னால் முடியாது என்பதிலிருந்து என்னால் முடியும் என்று மாற்றுங்க. உங்க மனமும் அதை நம்பும். ஆற்றல் அதிகரிக்கும். சீக்கிரம் எழுந்தால் உள்ளார்ந்த சக்தி கிடைக்கும். உங்களை அறியத் தொடங்குங்க. உங்க திறமை என்ன, எது உங்களுக்கு பிடிக்கும், அதற்கான பதில் கிடைக்கும். ஒழுக்கம் = சுதந்திரம். ஒழுக்கம் உங்களை சுதந்திரமாக்கும். என்னிடம் நேரமில்லை, இது ஒரு காரணம் மட்டுமே. மொபைல், தேவையற்ற விஷயங்களை குறைத்தால் நேரம் கிடைக்கும். கவனம் வளர்த்து கொள்ளுங்க. காலை அமைதி = அதிக கவனம். உங்களை பலவீனமாக நினைக்காதீங்க. நீங்க ஒரு வீட்டை நடத்தும் சக்தி கொண்டவர். உங்க வாழ்க்கையையும் மாற்ற முடியும். ஒரு முடிவு வாழ்க்கையை மாற்றும். நான் 5 மணிக்கு எழுவேன், இதுவே போதும். பொறுமை கற்றுக்கொள்ளுங்க. உடனடி பலன் இல்லை, ஆனால் முன்னேற்றம் நடக்கிறது. யாருக்கும் நிரூபிக்க வேண்டாம், உங்களுக்கே நிரூபிக்க வேண்டும். உங்களை மீண்டும் கண்டுபிடியுங்க. 5 AM ரொட்டீன் உங்களை மீண்டும் உங்களிடம் கொண்டு வரும். மரியாதை உங்களிலிருந்து தொடங்குகிறது. நீங்க உங்களை மதிக்கவில்லை என்றால் உலகமும் மதிக்காது. உங்க சிந்தனை = உங்க விதி. நல்ல சிந்தனை = நல்ல வாழ்க்கை. உங்களை மேம்படுத்துங்க. புதியதை கற்றுக்கொள்ளுங்க. உள்ளார்ந்த வலிமை வளர்த்து கொள்ளுங்க. பயத்தை விடுங்க. பயம் கடந்து சென்றால் புதிய வாழ்க்கை கிடைக்கும். தொடர்ச்சி + பொறுமை = வெற்றி. இது ஒரு வீடியோ அல்ல, ஒரு நினைவூட்டல். நீங்க மிகவும் சிறப்பு வாய்ந்தவர். இருண்ட இரவுக்கு பிறகு அழகான காலை வரும். அது உங்களுக்கும் வரலாம். ஒரு முடிவு போதும். நான் எனக்காக எழுவேன். காலை 5 மணிக்கு எழுவது நீங்க உங்க பழைய வாழ்க்கையை விட்டு வெளியே வருவது. முதலில் கடினமாதான் இருக்கும், ஆனா அது உங்களை வலுவாக்கும். நிறுத்தாதீங்க. ஒரு நாள் நீங்க பெருமையாக சொல்வீங்க, நான் மாறிவிட்டேன் என்று. இன்று ஒரு வாக்குறுதி கொடுங்க. நான் எனக்காக நேரம் கொடுப்பேன். நான் என்னை நேசிப்பேன். நான் என் வாழ்க்கையை மாற்றுவேன். இந்த வீடியோ உங்க மனதை தொட்டிருந்தால் அதை மற்ற பெண்களுடன் பகிருங்க. ஏனெனில் ஒரு பெண் மாறினால் ஒரு வீடு மாறும், ஒரு சமூகம் மாறும். மீண்டும் சந்திப்போம். புதிய சிந்தனை, புதிய கதை, புதிய சக்தியுடன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மறக்காம சாய் கிருத்திக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.
நன்றி.